யார் ரொம்ப பங்க்சுவலா இருப்பாங்க? நானா பேர் சொல்லு. அம்மா அஸ்வின். வைபோட கம்பேர் பண்ண நான் தான் இல்லை சார். ஆமா ஆமா கண்டிப்பா. ஓகே ரொம்ப நன்றி தம்பி. சார் ஐ ஆல்ரைட் நல்லா இருக்கீங்கல்ல? தேங்க் காட். நீங்கள் எனக்கு நன்றிலாம் சொல்லக்கூடாது, இது என் கடமை. நான் இன்னைக்கு வாழ்கிற வாழ்க்கையோட அர்த்தத்தை உணர வச்சதே நீங்கள் தான் சார். நான் உங்களை சின்ன வயசுலேயே பார்த்துருக்கேன் சார். நான் உங்கள் ஃபேன், ஃபாலோவர். உட்காருங்க தம்பி. சார் நான் இந்த ஊருக்கு பிழைக்க வந்தவன் சார். சின்ன வயசில் நிறைய பேர் உங்கள் பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அப்புறம் ஒரு நாள் உங்களை பார்த்தேன். நீங்கள் நடந்து வந்த நடை, உங்கள் பார்வை, இதெல்லாம் இன்னைக்கு வரைக்கும் என் மனசில் பதிஞ்சு போச்சு சார். சிங்கம் சார், நீங்கள் சிங்கம். தம்பி எனக்கு உங்களை பார்த்த ஞாபகமே இல்லையப்பா. சார் நீங்கள் தேரில் ஊர்வலம் வர சாமி சார். நீங்கள் ஊருக்குள்ளே வரப்ப எல்லா பக்தனையும் பார்க்க முடியாமல் இருக்கலாம், ஆனால் எல்லா பக்தனுக்கும் சாமியை பார்த்த நினைப்பு மனசுக்குள்ளேருந்து போவே போகாது. நானும் உங்கள் பக்தன் சார். நீங்கள் என் குடும்பத்துக்கு எவ்வளோ செஞ்சுருக்கீங்க தெரியுமா? உங்களெல்லாம் என் உசுர் இருக்க வரைக்கும் நான் மறக்கவே மாட்டேன் சார். ஒரு செகண்ட் உங்களை நினைக்காம இருந்தால் கூட நான் மனுஷனே இல்லை. ஏப்பா அப்படி நான் உனக்கு என்னத்தை பண்ணியிருக்கேனே புரியலையேப்பா. சார் ஒரு மனுஷன் 1-2 பண்ணால் நினைப்பு இருக்கும். நீங்கள் தான் போகிற போக்கில் 1000 விஷயம் பண்ணிட்டு போய்ட்றீங்களே சார். நீங்கள் எனக்கு நிறையா பண்ணிட்டீங்க. நம்ம என்ன கொடுத்தோமோ அது நமக்கு திரும்ப வரும் சார், வந்தே தீரணும். அப்படி தான் என் மூலமாக நீங்கள் செஞ்சதெல்லாம் உங்களுக்கு திரும்ப வரப்போகுது. நீங்கள் போட்ட விதை சார் இன்னைக்கு என் மனசில் ஆலமரமாக வளர்ந்து வேரூனே நிற்குது. நான் நிச்சயம் உங்களுக்கு திரும்பி செய்வேன் சார். சார் சொரண்டையில் நீங்கள் 5வது வரைக்கும் படித்தது, அப்புறம் உங்கள் அப்பா தேர்கால் அடிப்பட்டு செத்து போன பிறகு 13 வயசுலேருந்து நீங்கள் குடும்பத்துக்காக உழைச்சது, இன்னைக்கு உங்கள் தம்பிங்களை இந்த நிலைமை கொண்டு வந்தது, இதெல்லாம் எனக்கு தெரியும் சார். எப்படிப்பா என்னை பற்றி இவ்வளவு தெரிஞ்சு வச்சிருக்க? சார் என்ன சார், நான் என்னை பற்றி தெரிஞ்சு வச்சதை விட உங்களை பற்றி தெரிஞ்சு வச்சது தான் சார் அதிகம். ஒரு நாள் உங்களை நேருக்கு நேராக சந்திச்சு நிறைய பேசணும்னு நினச்சேன் சார். ஆனால் இப்படி ஒரு சூழ்நிலை அமையும்னு நான் நினைக்கல. உங்களுக்கு இப்போ என்ன பிரச்சனை, உங்களை சுற்றி என்னென்ன சதி நடக்குது, உங்களை காலி பண்ண யார் யார் திட்டம் போடுறாங்க, எல்லாமே எனக்கு தெரியும் சார். சார் நாளைக்கு மறுநாள் உங்கள் பிறந்த நாள் தானே? அப்படியா? ஆமாம் சார். அதுக்குள்ளே உங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் நடக்கும், நல்ல மாற்றங்கள். அதுக்கு நான் பொறுப்பு. இப்போதைக்கு உங்கள் வீட்டில் இப்போ நடந்ததெல்லாம் சொல்லிக்க வேணாம் சார், பயந்துருவாங்க. டாக்டர்கிட்ட எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக விசாரிச்சிட்டேன். உங்களுக்கு ஒரு ப்ராப்ளமும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இன்னொரு 2-3 இயர்ஸ் அப்சர்வேஷனில் வச்சுட்டு உங்களை வீட்டுக்கு அனுப்பிச்சிடலான்னு சொல்லிட்டாங்க. சார் நம்ம கார் வெளில தான் இருக்குது, நீங்கள் அதுலேயே போய்க்கலாம். நீங்கள் ரெஸ்ட் எடுங்க சார். சார் இது யாரோ பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு எதாவது ஐடியா இருக்கா யாருன்னு? தம்பி கதிர் தான் வண்டியை புக் பண்ணி கொடுத்தேன். நான் ஏறி வந்துக்கிட்டு இருந்தேன். படக்குன்னு அந்த டிரைவர் பைய இப்படி பண்ணிவிட்டான். ஆனால் ஜனனி சொல்லித்தான் இது நடந்திருக்கு. அந்த டிரைவர் பைய என் காது விடவே பேசுகிறாப்பா வேட்டா. ஜனனி மேடம் நீங்கள் சொன்ன மாதிரியே செஞ்சுட்டேன்னு என் காது விடவே பேசுகிறாப்பா. ஆமாம் சார் இருக்கும்.